நீரிழிவு நோயாளிகளில் 90% பேர் டைப் 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உங்களுக்கு டைப் 2 இருந்தால் உங்கள் கணையம் உருவாக்கும் இன்சுலின் சரியாக வேலை செய்ய முடியாது, அல்லது உங்கள் கணையத்தால் போதுமான இன்சுலின் தயாரிக்க முடியாது. நாம் அனைவரும் உயிர் வாழ இன்சுலின் தேவை. இது ஒரு அத்தியாவசிய வேலையை செய்கிறது. இது நம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை நம் உயிரணுக்களுக்குள் நுழையவும் நம் உடலுக்கு எரிபொருள் வழங்கவும் அனுமதிக்கிறது. உங்களுக்கு டைப் 2 நீரிழிவு நோய் இருக்கும்போது உங்கள் உடல் உங்கள் உணவு மற்றும் பானங்களிலிருந்து கார்போஹைட்ரேட்டுகளை உடைத்து அதை குளுக்கோஸாக மாற்றுகிறது. கணையம் இன்சுலினை வெளியிடுவதன் மூலம் இதற்கு பதிலளிக்கிறது. ஆனால் இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாததால் இரத்த குளுக்கோஸ் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதிக இன்சுலின் வெளியிடப்படுகிறது. டைப் 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு இது இறுதியில் கணையத்தை பிணைக்கும், அதாவது அவர்களின் உடல் குறைவான இன்சுலினை உற்பத்தி செய்கிறது. இதனால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது. சரி, உங்கள் உடலில் உங்கள் செல்களுக்குள் போதுமான குளுக்கோஸ் கிடைக்காததால் டைப் 2 நீரிழிவு நோயின் பொதுவான அறிகுறி மிகவும் சோர்வாக உணர்வது. மற்ற அறிகுறிகளில் நிறைய களைப்பு தேவைப்படுவது, மிகவும் தாகமாக இருப்பது, வெட்டுக்கள் மற்றும் மேய்ச்சல் மெதுவாக குணமடைவது மற்றும் த்ரஷ் போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படுவது ஆகியவை அடங்கும். பலருக்கு அறிகுறிகள் தெரிவதில்லை அல்லது அவர்கள் அவற்றை கவனிக்க மாட்டார்கள். இதன் பொருள் என்னவென்றால், மக்கள் கண்டறியப்படுவதற்கு முன்பு 10 ஆண்டுகள் வரை டைப் 2 நீரிழிவு நோயுடன் வாழ முடியும். நீண்ட காலத்திற்குள் உங்கள் இரத்தத்தில் அதிக குளுக்கோஸ் அளவு உங்கள் இதயம், கண்கள், கால்கள் மற்றும் உங்கள் சிறுநீரகங்களை கடுமையாக சேதப்படுத்தும். இவை நீரிழிவு நோயின் சிக்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் சரியான சிகிச்சை மற்றும் கவனிப்பு மூலம் நீரிழிவு மற்றும் அதிக குளுக்கோஸ் அளவுகளின் விளைவுகளை நிர்வகிக்க முடியும். எனவே இந்த அறிகுறிகளில் ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் விரைவில் மருத்துவரை அணுகவும். டைப் 2 நீரிழிவு நோய்க்கு பல்வேறு சிகிச்சைகள் உள்ளன. சிலர் ஆரோக்கியமான உணவு, அதிக சுறுசுறுப்பாக இருப்பது மற்றும் எடையை குறைப்பதன் மூலம் அதை நிர்வகிக்க முடியும். இறுதியில் பெரும்பாலான மக்கள் தங்கள் இரத்த குளுக்கோஸை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வர மருந்துகள் தேவைப்படும். சிகிச்சை எதுவாக இருந்தாலும் டைப் 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட அனைவரும் அதனுடன் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். டைப் 2 நீரிழிவு நோயை பற்றி மேலும் கண்டுபிடித்து வருகின்றனர். இதனால் அதை தடுக்கவும், சிகிச்சை அளிக்க புதிய வழிகளை கண்டறியவும், ஒரு நாள் ஒரு சிகிச்சையை கண்டறியவும் செய்ய முடியும்.